ஓம் குகப்பிரமணே நமக. அத்தியாசிரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமி குருப்பியோ நமக. பாம்பன் சுவாமிகள் தன் வாழ்நாளில் தொடர்ந்து பல நற்காரியங்களையும் குக சேவையையும் செய்து வந்து கொண்டிருக்கிறார். ஆறுமுகப் பெருமானை நம்பி சரணடைந்தவர்களுக்கு அவருக்கு முன் அவரது வாகனங்கள் ஓடி வந்து நம்மை காக்க வந்துவிடும். அதற்காகவே பாம்பன் சுவாமிகள் மயூரபந்தம், சஸ்திரபந்தம், நாகபந்தம், சதுரங்க பந்தம், கமலபந்தம், ரதபந்தம் முதலிய பந்த பாடல்களை இயற்றியுள்ளார். பாம்பன் சுவாமிகள் ஒருமுறை மங்களூரில் உள்ள ஒரு அன்பர் வீட்டில் தங்கியிருந்த பொழுது இரவு நேரம் சுவாமிகள் சற்று கண்ணயர்ந்தார். அவரை சுற்றி இருந்த விளக்குகள் காற்றால் அணைந்தன. சுவாமிகள் ஒரு நிமிடம் திடுக்கிட்டார். ஒரே ஒரு விளக்கு மட்டும் பிரகாசமாக சுடர்விட்டு கொண்டிருந்தது. கந்தப்பெருமான் தன்னை வணங்கும் அடியவர்களுக்கு காவல்காரராக இருப்பது எவ்வளவு உண்மை! ஒரு சிறிய விஷயத்தில் கூட தான் அவர் உடன் இருப்பதை உணர்த்தி கொண்டே இருந்தார். பின்பு பாம்பன் சுவாமிகள் சென்னை வந்தடைந்தார். அங்கு சில காலம் வாழ்ந்து கொண்டிருந்தார். தான் குகன் திருவடியை சென்றடைய நாட்கள் நெருங்கி உள்ளதை அறிந்து சுவாமிகள் மகா தேஜோ மண்டலம் என்ற ஒரு சபையை நிறுவினார். அதில் அவர் இருக்கும் பொழுதே 21 அன்பர்களை முதன்மையாக கொண்டு அதில் ஜாதி மத வேறுபாடு இன்றி இறைப்பணியே தன்பணி என்று செய்யவும், மக்களுக்கு பல நன்மைகளும் இறைவனின் பாடல்களையும் அவனது அருள்களையும் எடுத்துச் செல்லவும் ஒரு கருவியாக இது செயல்பட வேண்டும் என்று சுவாமிகள் விரும்பினார். பின்பு பாம்பன் சுவாமிகள் அருளிச் செய்த 6666 பாடல்களும் இவருக்கு பிறகு இந்த சபைகளுக்கே சொந்தம் என்ற காப்பு உரிமையை வாங்கி வைத்தார். இவ்வாறே சுவாமிகள் பல நற்காரியங்களை செய்து வந்தார். கிராம பகுதிகளில் வள்ளி திருமணம் நடத்துவது வழக்கம். அதில் கலந்திருக்கும் ஞான உபதேசத்தை அறியாமல் விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் மக்களை ஈர்க்கும் வண்ணமே இவ்வள்ளி திருமணம் போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இதை மாற்றும் பொருட்டு பாம்பன் சுவாமிகள் பல பாடல்களை அருளி இதை எவ்வாறு நடத்த வேண்டும் என்ற ஒரு விதிமுறையையும் அருளிச் செய்தார். பின்பு பாம்பன் சுவாமிகள் மயூர வாகன சேவனம் என்னும் திருவிழாவை ஏற்பாடு செய்தார். இவ்விழாவானது ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் பூர்வபக்ஷ பிரதமை தோறும் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படி இவ்விழாவின் பொழுது 2 கோழி கொடிகளுக்கும் வேல்களுக்கும் வஜ்ராயுதத்துக்கும் பூமாலைகள் சாற்றப்பட்டு சந்தன தீப தூப உபசாரங்களோடும் நல்ல வாத்தியங்களோடும் தோத்திரங்களோடும் நன்றாக அலங்கரிக்கப்பட்ட வீதியில் அடியவர் கூட்டத்தோடு அவை பவனி வர வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருந்தார். அந்த பவனியின் பொழுது குடை, ஆலவட்டம் முதலியவற்றோடு குமாரஸ்தவம், அருணகிரிநாத சுவாமிகளின் திருப்புகள் முதலிய பாடல்கள் மட்டுமே பாடப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவ்வாறே இன்றளவும் மயூர வாகன சேவனம் என்னும் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாம்பன் சுவாமிகள் இறைவன் நிமித்தம் ஏற்படுத்திய மகா கந்த சஷ்டி விழா, மயூர வாகன சேவன விழா, மகா சிவராத்திரி, சித்ரா பௌர்ணமி ஆகியவை இன்றளவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சந்த முனிவரான அருணகிரிநாதருக்கு உத்தராயணத்து 6வது பௌர்ணமியில் குரு பூஜை நடத்தவும் ஏற்பாடு செய்தார். அருணகிரிநாதரின் குரு பூஜையானது இன்றளவும் ஆண்டுதோறும் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமி சமாதி நிலையத்தில் விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கந்தப் பெருமானுக்காகவே உழைத்து உழைத்து தேய்ந்த அந்த உடம்பு ஓய்வெடுக்கும் நேரம் வந்துவிட்டது போலும். பாம்பன் சுவாமிகள்
ஒரு அன்பரை அழைத்து திருவான்மியூரில் இருக்கும் ஒரு இடத்தை, அதுவும் நன்றாக கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கும்படி ஓர் இடத்தை தேர்வு செய்து வா என்று கூறி அனுப்பினார். அவர் ஏன் என்று கேட்டதற்கு, போய் வா, பதில் கூறுகிறேன் என்று கூறி அனுப்பினார். அவரும் சென்று அவர் கூறியபடியே ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்து வந்தார். பின்பு சுவாமிகள் அந்த அன்பரிடம், இறைவனின் காலடியே சேருவதற்கு நேரம் வந்துவிட்டது என்பதை சூட்சமமாக கூறி புரிய வைத்தார். பின்பு சில நாட்களிலேயே பாம்பன் சுவாமிகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. எந்த முருகப்பெருமானின் திருவடியை அடைய வேண்டும் என்று காலமெல்லாம் ஏங்கி தவித்தாரோ அந்த நாள் வந்துவிட்டது. வைகாசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தன்று, ஆங்கிலத்தில் மே மாதம் 19ஆம் நாள், 1929ஆம் ஆண்டு கந்தப்பெருமானின் திருவடியை அடைந்தார் பாம்பன் சுவாமிகள். அழகான மிகப்பெரிய கோட்டையை உருவாக்கி அதில் தன் கொடியை பறக்க விடுவது ஒரு அரசனுக்கு அழகு என்பார்கள். அதுபோல குகன் கௌமாரம் என்ற மிகப்பெரிய கோட்டையை தனி ஆளாக நின்று தனது பக்தியின் மேன்மையாலும் ஞானத்தாலும் கட்டி வந்தவர் நம் குமரகுருதாச சுவாமிகள். நாம் அனைவரும் முருகப்பெருமானுக்கு அடுத்தபடியாக போற்ற வேண்டியது திருப்புகழை நமக்கு தந்து அதன் மூலமாக பரம்பொருளை போற்றிய அருணகிரிநாதரை. பின்பு கந்தப்பெருமானிடம் தமிழ் கற்று அனைவருக்கும் மூல குருவாக விளங்கும் அகத்திய பெருமானை. பிறகு இறைவனை நம்பி, இறைவனால் இறைவனே அனைத்தும் என்று முருகப்பெருமானின் திருவடிகளை சிக்கன பிடித்து அவர் அருளால் பல நற்காரியங்கள் செய்து வந்த ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள். குகனை வணங்கி வரும் அன்பர்களே, இந்த 3 மகான்களை வணங்கி குருவருளுடன் திருவருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சரவணபவ. திருச்சிற்றம்பலம்.